எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்க பேர் முத்துமணி. வயசு 45 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்த சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல கேரக்டர் உள்ள, நல்ல கேரிங்கா பார்த்துக்கிற மனம் உள்ள பெண் வரந்தம்மா கொண்டு வந்திருக்கேன். இவங்க எந்த மதத்த சேர்ந்தவங்க சொல்றாங்கம்மா. ஜாதியும் பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர்னு சொல்றாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா கடகம்னு சொல்றாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பூசம்னு சொல்றாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜ் தான் வந்து பார்த்துட்டு வராங்களாம்மா. இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. படிச்சு முடிச்சுட்டு இவங்க ஒரு வேலைக்கு போயிருக்காங்களாம். அப்புறம் நிறைய பெண்கள் தான் வேலைக்கு வந்துட்டு இருக்கா சொல்லியிருக்காங்கம்மா. அவங்களுக்கும் பக்கத்துல தங்குறதுக்கு ஒரு லேடீஸ் ஹாஸ்டல் கூட இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அத புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அதே பிஸ்னஸா மாத்தி ஒரு லேடீஸ் ஹாஸ்டல் ரெடி பண்ணி இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்களாம். இப்போ நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 100 பேர் கிட்ட இவங்க ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்களாமா. இவங்களே ஃபுட் ரெடி பண்ணி குடுக்குறாங்களாம். இப்போ நல்ல வருமானம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல புத்திசாலியான பெண் தாம்மா இவங்க. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேரும் சிக்கன் பக்கோடா கடை வச்சு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்களாமா. நல்ல சேல்ஸ் ஆகி போயிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ஓரளவு நல்ல அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாம்மா. இவங்களுக்கு வசதிக்கு எந்த குறையும் இல்லைன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்கம்மா. எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணு தானே. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்களாம்மா. இவங்க முதல் திருமணம் வந்து ஒரு கசப்பான அனுபவம் போச்சுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்மக்கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்கம்மா. வரப்போகிற கணவரும் அதை பற்றி ஃப்யூச்சரில் கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி ஞாபகப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்கிறாங்க. இவங்க பிஸ்னஸ் நல்ல இன்கம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா ஒரு நல்ல அன்பாக பார்த்துக்கிற கணவர் தான் வரணும்னு சொல்கிறாங்க. கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க லேடிஸ் ஹாஸ்டலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வீட்டோட மாப்பிள்ளையாகணும்னு எதிர்பார்க்குறாங்க. பணம் காசு எதுவும் எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்ககிட்ட நிறையவே இருக்குன்னு சொல்கிறாங்க. பாதுகாப்புக்கும் கடைசி வர சப்போர்ட்டுக்கும் ஒருத்தர் தான் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. உங்களை இவங்க எதிர்பார்க்குறாங்க நடந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்க உங்களை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்லாம் சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம் பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.